எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026 நீங்க நிறைய பிளான்ஸ் வந்து வச்சிருப்பீங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம விஷயா வந்து பண்ணிட்டு, நம்ம வீடியோல வந்து போக ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோல எத பத்தி டீடைலா பார்க்க போறோம் அப்படின்னா, நான் எப்படி ஷேர் மார்க்கெட் உள்ள வந்து வந்தேன். இங்க எச் வினோத் சார் வந்து என்னோட ஷேர் மார்க்கெட் ஜர்னில எப்படி வந்து ஒரு ரோல் வந்து ப்ளே பண்றாரு. எச் வினோத் சார், அஜித் சார், அப்புறம் ஆனந்த் சார் 3 பேருமே எப்படி ஒரு ரோல் ப்ளே பண்றாங்கன்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ எல்லாமே டீடைலா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி ஓகே. இப்ப நம்ம அந்த ஜர்னிய வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 2023 அண்ட் தென் 2022 எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த டைம்ல நான் காலேஜ் ஃபைனல் இயர் வந்து படிச்சுட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் தான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். அப்ப எனக்கு இந்த மாரி ஃபினான்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. அந்த பேங்கிங் எம்ப்ளாயீஸ்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல, அதுவே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது. ஸோ ஃபினான்ஸ், ஷேர் மார்க்கெட்லாம் எனக்கு அந்த வேர்ட் டேர்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சுத்தமாவே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நான் அந்த துணிவு வாரிசு டைம் வந்து நடக்குது. 2023 ஸ்டார்டிங்ல துணிவு வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்டிஎஃப்எஸ் கிளாஸ் வந்து நடக்குது. நான் அஜித் சார் ஃபேனுன்ற ரீசனால துணிவு எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கணும் அப்படின்றதுல ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஈகரா வந்து இருப்பேன். அண்ட் தென் சினிமாவ பொறுத்தல எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கறதுல நான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்வம் காட்டுவேன். அதுலயும் மெயினா இங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஷோஸ் கண்டிப்பா எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராவே இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈகரா வந்து இருப்பேன். ஸோ அந்த டைம்ல வாரிசு, துணிவு 2 படமே வந்து வரும்போது, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல எச் வினர் சாரோட நிறைய இன்டர்வியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்பேன். ஏன் இந்த இன்டர்வியூஸ்லாம் பார்ப்பேன் அப்படின்னா, எங்க வாரிசு வந்து கண்டிப்பா பீட் பண்ணி ஆகணும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது எச் வினர் சாரோட அந்த ஒரு படைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தாகணும்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டே இருந்தேன். வலிமை பொறுத்தளவுல இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் சைடுல வேற ஒரு ஒப்பீனியன் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புடிச்ச படமா தான் இருந்துச்சு. ஸோ அதே மாரி நான் இங்க துணிவு படமும் அதே மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் தென் இவரோட இன்டர்வியூஸ பார்க்கும்போது இங்க துணிவு படம் ஏதோ பேங்க் சம்பந்தமா தான் இருக்க போகுது அப்படின்றத மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. படமும் பார்த்தாச்சு. நல்லாவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு அங்க தான் ஒரு டவுட் ஒண்ணு கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இது என்ன ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. இன்னொரு கம்பெனி அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆகுறாங்க. அங்க இன்வெஸ்டர்ஸோட மணி வருது. மக்களோட மணி வந்து வருது. அங்க ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா, அது எல்லாமே குரூப் ஆஃப் கம்பெனிஸா இருக்கு. ஒரு ஆளு கீழ தான் வருது. அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒண்ணு மாத்தி இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. ஒரு கம்பெனி திவால் ஆகுதுன்னு காமிக்கிறாங்க. பட் ஆனா அந்த பணத்த பொறுத்தல்ல அந்த கம்பெனியோட ஓனர் கிட்டயே தான் வந்து இருக்கு. ஆனா இங்க இன்வெஸ்டரோட மணியும் அந்த மக்களோட மணியும் வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிருக்கு. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் ஒண்ணு கிரியேட் ஆகுது. அடுத்த டவுட் ஒண்ணு எங்க கிரியேட் ஆகுது அப்படின்னா, இங்க மினிமம் பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு மெயின்டெயின் பண்ணணும். அந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எஸ்எம்எஸ் சார்ஜ்ன்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா போடுறாங்க. அந்த எஸ்எம்எஸ் சார்ஜ்ன்னு ஒண்ணு போட்டதுக்கு அப்புறமா இங்க மினிமம் பேலன்ஸ் கீழ வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்துருது. அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்க மினிமம் பேலன்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு அந்த மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சு இங்க இருந்து அக்கவுண்ட்ல வந்து காசு எடுக்குறாங்க. சோ இது எல்லாமே நான் பாக்குறேன். பட் ஆனா எதுவுமே புரியல. அப்புறம் அந்த மூவிலே இன்னொரு சீனும் ஒண்ணு வரும். ஒரு ₹4 அவங்களோட கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இறங்குச்சு. இதனால ₹1,00,00,000 லாஸ்ன்னு சொல்லிட்டு. அது எப்படி ஒரு ₹1,00,00,000 லாஸ் ஆகும்? ₹4 இறங்குனா அப்படின்ற நிறைய டவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வருது. சோ அதுக்கப்புறமேட்டுக்கா இங்க மணிப்பேச்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா, எச் வினோத் சாரோட ஒரு இன்டர்வியூ ஒண்ணு வருது. அந்த டைம்ல இந்த படத்த பத்தி டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அந்த டைம்ல அஜித் சார் மூலமா தான் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்த பாக்க போனேன். அப்போ எச் வினோத் சார் கனெக்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா மணிப்பேச்சு டீம் உள்ள வருது. சோ அந்த டைம்ல நான் வந்து பாக்குறேன். இது என்ன கான்செப்ட்? என்ன ஏதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு கியூரியாசிட்டி கிளம்பிடுச்சு. சோ இது என்னதான் இந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஏதுன்னே நமக்கு இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் எல்லாமே இவரால தான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சார் அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரிய வருது. சோ அந்த இன்டர்வியூஸ் வந்து ஃபுல்லாவே பாக்குறேன். ஒரு 2, 3 டைம் வந்து பாக்குறேன். பட் ஆனாலும் அப்ப எனக்கு நல்லா புரியல. பட் ஆனா ஏதோ ஒரு அளவுக்கு தான் புரிஞ்சுச்சு. சோ அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன பிளான் பண்றேன் அப்படின்னா, 2023 ஸ்டார்டிங்ல நிறைய காசு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். 2022 அண்ட் தென் 2021ல. அந்த டைம்ல ஃபுல்லாவே நான் பெயிண்டிங் ஒர்க் அண்ட் தென் அதர் ஒர்க்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்தேன். அதுல டெய்லி லேபரா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ₹500 ₹700 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல சம்பாதிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ₹1 கூட சேர்த்து வைக்கலன்னு வச்சுக்கங்களேன். நான் 2021ல 22 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நானே ஒர்க் போய் வந்து இங்க டெய்லி லேபரா போயிட்டு, இந்த லாக்டவுன் டைம்ல இங்க காலேஜ் ஃபீஸும் மேனேஜ் பண்ற மாரியும், அப்புறம் என்னோட அந்த பெர்சனல்க்கான அந்த காசும் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ற மாரியுமே ஒரு 3-4 லேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா சம்பாதிச்சிருப்பேன். பட் ஆனா அந்த அமௌண்ட் என்கிட்ட இல்லவே இல்ல. எப்படி வந்தது? எப்படி போச்சுன்னே தெரியல. அது எல்லாமே அப்படியே போயிடுச்சு. ஸோ இது எல்லாமே நான் காலேஜ் படிக்கிற டைம்ல சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த டைம்ல நான் சேர்த்து வச்சேன்னா எவ்வளவோ சேர்த்து வச்சிடலாம். பட் ஆனா அப்படி பண்ணவே இல்ல. அதுக்கப்புறமேட்டுக்கா தான் நான் இங்க ஆனந்த் சாரோட வீடியோஸ் பார்க்குறேன். அந்த சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மென்ட் பத்திலாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். எல்லாமே ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ரியலைஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் எங்க கேஷவ் ப்ரோவும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட வீடியோஸும் பார்க்குறேன். அவர என்னால ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த மாரி நிறைய விஷயம் வந்து ரிலேட் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் மணி பேச்சு சேனல்ல மட்டும் தான் நான் 2023ல சப்ஸ்கிரைப் வந்து பண்றேன். பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அதுல இருந்து இங்க மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மணி பேச்சு சேனல் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பேன். அதுல டெய்லி போற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்பேன். ஸோ இது எல்லாமே 2023 ஸ்டார்ட்டிங்ல நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே கான்செப்ட்ல போக போக ஒரு இன்ட்ரஸ்டிங்காவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அதையே பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் இங்க மத்த சேனல்ஸ் எல்லாமே நான் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். மத்த சேனல்ஸ பொறுத்தவரை எதுக்காக பார்ப்பேன் அப்படின்னா, இங்க நிறைய டெர்ம்ஸ் வந்து இங்க யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மணி பேச்சு சேனல் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா அது எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பிரைஸ் ட்ரெய்னிங்ஸ், இபிஎஸ் அப்புறம் இங்க வந்து புல் மார்க்கெட், பேர் மார்க்கெட் அப்படின்னா கூட என்னன்னே தெரியாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா இங்க தமிழ் வீடியோஸ் அப்புறம் இங்க இங்கிலீஷ்ல போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ட பார்க்கறது தான் அப்போ எனக்கு ஃபுல் டைம் வேலையாவே வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா காலேஜும் முடிய ஆரம்பிக்குது. 2023 பாதி நடக்குது.
காலேஜ் முடிய ஆரம்பிக்கும் போது என்ன ட்ரை பண்றேன் அப்படின்னா, ஸோ இங்க இந்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்ப கீழ வந்து ஓடும். மணி பேச்சு டீம்ல கீழ வந்து ஓடும். ஹையரிங் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. சரி சும்மா ஃபோன் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த டைம்லலாம் வந்து நீங்க டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வேலை இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வேற ஒர்க் அப்புறம் பிளேஸ்மென்ட்ல நடந்த ஒர்க்லாம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ திரும்ப அந்த பிளேஸ்மென்ட்ல நடக்கிற ஒர்க்லாம் பிளான் பண்ணாலும் கூட, என்னோட மைண்ட் செட் என்னவோ இங்க ஃபினான்ஸ் சம்மந்தமா ஏதோ ஒண்ணு பண்ணணும். அப்பயே வந்து பாத்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து இருந்துச்சு. பட் ஆனா அதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? என்ன இது எதுவுமே தெரியாது. ஸோ அந்த ஒரு ரீசனால அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, போற போக்குல அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் 2023ல அந்த 2023 பாதியில இருந்து 2023 எண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நெறைய கம்பெனிஸ் ட்ரை பண்ணிட்டு, நெறைய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கம்பெனிஸ் போயிருப்பேன். ஆனா எனக்கு ஸ்கில்லே வந்து கிடையாது. அதனால அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்கில்ஸே எதுவுமே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனில வந்து போனேன். ஒரு 3 மாசம் இருந்தேன். பட் ஆனா அங்கேயுமே ஸ்கில்ஸ் எதுவும் பெருசா கத்துக்க முடியல. ஸோ அப்படியே 2024 ஸ்டார்ட்டிங் வந்து நடக்குது. 2024 ஸ்டார்ட்டிங்ல திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெயிண்டிங் ஒர்க் இதே தான் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பொங்கல் வந்து வருது. 2024 பொங்கலுக்கு அப்புறமா சரி ஓகே வேற எதனா புதுசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, இங்க மணிப்பேச்சு சைட்ல இருந்து சோசியல் மீடியா ஹேண்ட்லருக்கான வந்து ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த டைம்ல ஜோகோக்கான அந்த எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. அந்த 3 எல்பிஏக்கான அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன்ல இருந்துச்சு 2024 ஸ்டார்ட்டிங்ல. ஸோ அதுக்கான அந்த சி ப்ரோகிராம் படிச்சுட்டு அந்த ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளான்லயும் போயிட்டு இருந்தேன். ஸோ இங்க பேரலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டேஸ் போல வந்து பார்த்தீங்கன்னா இங்க எக்ஸாம்ஸ் நடக்கும் இங்க ஜோகோல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அங்கேயே இன்டர்வியூஸ் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. இந்த 2 கம்பெனிஸுமே பேரலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர்ல இருந்து வந்து அட்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா எங்க மணிப்பேச்சு சைட்ல ஓகே ஆகுற மாரி இருந்துச்சு. இன்டர்வியூ எல்லாமே ஓகே ஆயிட்டு அங்க செலக்ட் ஆகுற மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. இங்க ஜோகோல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கிளியர் பண்ணேன். செகண்ட் ரவுண்ட் வந்து போகும்போதே இங்க வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பேச்சுல வந்து ஒர்க் அப்பாயின்ட்மென்ட் வந்து ஆயிடுச்சு. பட் ஆனா அங்க நான் இங்க ஜோகோல என்ன ஒர்க் போடுறோம் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா 50% கம்மியான சேலரி தான் அங்க மணிப்பேச்சு சைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து குடுத்து அங்க போயிட்டேன். ஸோ போகறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க மீடியா நாலேஜோ இல்ல அப்படின்னா இங்க கேமரா, எடிட்டிங் இந்த மாரி எதுவுமே வந்து தெரியாது. ஷேர் மார்க்கெட் பத்தியுமே எதுவுமே தெரியாது. சும்மா வீடியோஸா வந்து பார்த்திருக்கேன். பட் ஆனா அது என்ன ஏதுன்னுலாம் எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா ஒண்ணுமே தெரியாம உள்ள போனேன். ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். ஒண்ணொன்னா லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா ஜர்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா கன்டின்யூ ஆக ஆரம்பிச்சு. பட் ஆனா இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருந்தது. இங்க எச்வினர் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூவா தான் இருந்துச்சு. அதுவும் மணிப்பேச்சுல குடுத்தது. அது என்னால வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சனலா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. அவரோட லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு ரூ. 30,000 வந்து அவரோட பேங்க் அக்கவுண்ட்ல வச்சுட்டு இருந்தாரு. ஸோ அதுல மினிமம் பேலன்ஸ் வந்து வச்சுட்டே இருந்தாகணும். பட் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எஸ்எம்எஸ் சார்ஜஸ்ன்னு போட்டு, இங்க மினிமம் பேலன்ஸ் கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அக்கவுண்ட் வேல்யூவ எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்துட்டு திரும்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸா வந்து பார்த்தீங்கன்னா, புடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி புடிக்க ஆரம்பிச்சு ₹0 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நின்றுச்சு அவரோட அக்கவுண்ட். ரூ. 30,000 ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு ₹0 வந்து நிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாரி எங்க வீட்லயும் வந்து நடக்க ஆரம்பிச்சுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயமும் வந்து நடந்துச்சு. இந்த கார்டு மேல இருக்கிற அந்த 16 நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டுலாம் ஸ்கேம் பண்ணுவாங்கல்ல. அந்த டைம்ல எங்க வீட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏமாந்துட்டாங்க. அது என்னவோ உண்மதான். ஸோ அந்த வீடியோல அவர் கிளியர் கட்டா வந்து 4, 5 வாட்டி சொல்லியிருப்பாரு எச்வினாத் சார். இங்க ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ன்றது கொஞ்சம் கூட வந்து கிடையவே கிடையாது அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பாரு. அப்புறம் அதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாரு. உங்ககிட்ட ஒருத்தவங்க ₹1,00,000 பணம் தரான், இல்ல ₹2,00,000 நீங்க பணம் தாங்க. அத நான் மல்டிப்ளை பண்ணி தருவேன் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டிய கேள்வி என்னவா இருக்கணும் அப்படின்னா, அத நீ எப்படி மல்டிப்ளை பண்ணுவ? இங்க அதிகமா சம்பாதிக்கிறவன், அதிகமா பிசினஸ் பண்றவனாலே அது சம்பாதிக்க முடியல. நீ எப்படி எனக்கு மல்டிப்ளை பண்ணி தருவன்றத கேளுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அது எங்க ஊர்ல இன்னொரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேட் ஆக ஆரம்பிச்சுச்சு. நான் சொல்றது 2023 ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2,50,000 ரூ. 3,00,000 வந்து அந்த டைம்ல எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க. அந்த ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் வந்து வந்தாங்க. அவங்க வந்து அங்க ஸ்டாக் புரோக்கரா இல்ல அப்படின்னா ஈக்விட்டி டீலரா எதுவுமே எனக்கு அந்த அப்ப வந்து தெரியாது. அவங்க வந்து வந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு ரூ. 3,00,000 வந்து வாங்குனாங்க. வாங்கிட்டு எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறேன்னு சொன்னாங்க. ட்ரேடிங் பண்ணாங்க. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் பண்ணிட்டு ஒரு ₹1,50,000 தான் கையில வந்து குடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் போதும்ன்னு சொல்லி வித்ட்ரா பண்ண சொன்னதுனால அந்த ₹1,50,000 வந்துச்சு. இல்ல நாங்க இன்னும் பண்ணி தரோம்ன்னு சொல்லும்போது இவர் வெயிட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அந்த காசும் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ₹3,00,000 நான் ₹6,00,000 மாத்தி தரேன் அப்படின்னு சொன்ன ஒரு ரீசனால இவங்க வந்து பணத்த வந்து குடுத்தாங்க. பட் ஆனா இவங்க வந்து கேள்வியே கேட்கல. நீ எப்படி அந்த பணத்த திரும்ப மல்டிப்ளை பண்ணி தருவ? ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவேன். எந்த ஷேர்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவ? இல்ல ட்ரேடிங் பண்ணுவியா? எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்க தெரியல. ஸோ இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் அவேர்னஸ் எங்க ஊர் சைடுல சுத்தமாவே வந்து கிடையாது. எல்லாருமே மணிய நான் மல்டிப்ளை பண்ணி தரேன் அப்படின்னா எடுத்துட்டு போய் போட ஆரம்பிச்சுருவாங்க. எங்க வீட்லயுமே வந்து இங்க நெறைய ஸ்கேம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ்மென்ட் ஆனாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிட்டு, சரி ஓகே அப்ப இந்த ஃபினான்ஷியலா வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நடக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் அப்படின்றது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ல ஏற ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா எல்லா சேனல்ஸ் அப்புறம் எல்லா புக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இங்க நான் ஃபர்ஸ்ட் படிச்சது என்னவோ ஆனந்த் சாரோட புக்கா தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா நெறைய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புக்ஸ் படிக்கிறதுல பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இங்க எதுக்காக அந்த புக்ஸ் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னா கூட அதுவும் பின்னாடி இருக்கிறது ஆனந்த் சாரா தான் வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு 20,000 புக்ஸ் வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட அந்த ஒரு வே ஆஃப் பிரசன்டேஷன் அவர்கிட்ட நீங்க எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால பேச முடியும். ஸோ அந்த மாரி எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாரி நம்ம என்னைக்கு மாறுறது? நம்ம எதுவுமே ஒரு புக் கூட படிக்கவே இல்லையே அப்படின்ற மாரி எனக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
ஒரு டிமோட்டிவேஷனாவும் இருந்துச்சு. எனக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கில்ட்டி ஃபீலாவும் வந்து இருந்துச்சு. நம்ம என்னதான் படிக்காம இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா தான் சரி ஓகே ஏதோ ஒண்ணு படிக்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் நோட்ல மாற ஆரம்பிச்சேன். ஸோ ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல போயிட்டு இருந்தவன் என்னதான் வந்து வழின்னே தெரியாம இருந்தவன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா எங்க மணி பேச்சு சேனல பார்க்க ஆரம்பிச்சு, திரும்ப மணி பேச்சு சேனல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆக ஆரம்பிக்கிறேன். ஸோ இங்க நான் அஜித் சார் ஃபேனா இருந்தவன், இங்க துணிவு படத்துக்கு அப்புறமா இங்க ஆனந்த் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிய வருது. திரும்ப ஆனந்த் சாரோட இந்த மணி பேச்சு சேனல பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறமா எங்க தத்துவ பேச்சுன்னு ஒரு சேனல் இருக்குதுலாம் தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் எங்க மக்கள் பேச்சு, அப்புறம் அதர் சேனல்ஸ் எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேனல்ஸையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்புறம் ஆனந்த் சாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல ஃபேனா மாற ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கம்பெனில அவர் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ற சான்ஸ் வந்து கிடைச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம்லயே நடந்து முடிஞ்சுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 இயர்ஸ்ல நான் பார்க்க ஆரம்பிச்சேன். 2 இயர்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணிட்டு அங்கருந்து வெளியே வர வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்டேன். இங்க மணிப்பேச்சுல ஒர்க் பண்ணணுன்றது நெறைய பேரோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரீமா வந்து இருந்துச்சு. பட் ஆனா, அது எனக்கு என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சுச்சு. நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாரி இங்க சோசியல் மீடியா ஹேண்ட்லரா தான் நான் வந்து உள்ள போனேன். அங்க வந்து நான் விஜேவாவோ, இல்ல அப்படின்னா அதர் ரோல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக ஆரம்பிக்கல. அவங்க குடுத்த சான்ஸ்னால நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சு, ஸோ அதுக்கப்புறம் விஜேவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்கிறேன். ஸோ இந்த விஜய் தானான்னு இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுவா தான் வந்து இருக்கு. ஆனா, இத தாண்டியுமே எனக்கு இந்த எடிட்டிங், இதோ இப்ப நம்ம வீடியோஸ் எடுக்கிறது, இந்த மாரி விஷயம், அப்புறம் இந்த கன்டென்ட் பிளானிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கத்துக்கின ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு, ஸோ தனியா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இத தாண்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வி, நீங்க எப்படி வந்து இந்த மணிலாம் ஏர்ன் பண்றீங்க? நீங்க என்னதான் ஒர்க் போறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. இங்க என்னோட யூடியூப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டரி இன்கம்மா தான் இன்னும் வந்து போய்க்கிட்டு இருக்கு. என்னோட பிரைமரி இன்கம்மா இன்னும் உள்ளது வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா தான் வந்து இருக்கு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இந்த வெப்சைட், எஸ்இஓ, கன்டென்ட் பிளானிங், அப்புறம் இங்க கிராபிக் டிசைன், லோகோ ஒர்க்ஸ் இந்த மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க்ஸ் தான் என்னோட பிரைமரி ஒர்க்கா வந்திருக்கு. அங்க இருந்து அதிகமான ரெவென்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரெவென்யூ ஸ்ட்ரீம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பார்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. அண்ட் தென் இத தாண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சனல் பிராண்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னோட ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸா வந்து இருக்கு. பட் ஆனா மேஜர் இன்கம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருந்து தான் வருது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா தான் இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருது. யூடியூப் மாரி விஷயம்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து வருது. ஸோ இப்படித்தான் என்னோட ஷேர் மார்க்கெட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ திரும்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கத்துக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சு, மத்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சேன். ஒட்டுமொத்தமா யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே சும்மாவே வந்து பார்த்துட்டு இருப்பேன். எதுவுமே புரியாமனாலும் பார்த்துட்டு இருப்பேன். ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு புரியவே இல்ல. அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. நான் எங்க மணி பேச்சுல ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கன்டென்ட் நான் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கும்போதுமே எனக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி, அப்புறம் அதர் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி, இத காமன் மேன் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து எனக்கு சொல்லு, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டு, 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 கேட்டு கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னுமே ஷேர் மார்க்கெட்ல நெறைய விஷயம் வந்து கத்துக்க வேண்டியது இருக்கு. எல்லாமே லேர்ன் பண்ணி அத நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேர்ந்து இந்த வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லேர்ன் பண்ணிட்டு வரப்போறீங்க. ஸோ இப்படிதான் என்னோட ஷேர் மார்க்கெட் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போயிட்டு இருக்குது. அண்ட் தென் எங்க ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ட நம்ம அடுத்த லெவல் எடுத்துட்டு போகணும்ன்றது தான் என்னோட பிளானா வந்து இருந்துச்சு. அப்பத்துலருந்தே அப்படிதான் வந்து இருந்துச்சு. வீடியோஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு. பட் ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எதுவுமே தெரியல. இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு பிளானிங் அண்ட் தென் ஐடியா இருக்கிறபோது, அது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா எக்ஸிகியூஷன் வந்து ஆயிருக்கு. ஸோ என்னோட லைஃப்ல லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நடந்தது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னி வரைக்கும் இருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா, 2023 ஸ்டார்ட்டிங்ல எனக்கு ஒரு ஸ்கில்லுமே கிடையாது. எந்த கம்பெனியும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஹையரும் பண்ணல. ஏன்னா என்கிட்ட ஸ்கில் கிடையாது. அத நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 2024 ஸ்டார்ட்டிங் அப்பயும் நான் என்ன பண்ண போறேன், என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம இருந்துச்சு. ஸோ 2023ல ஏதோ ஒரு யூடியூப் சேனல பார்க்குறேன். அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேனலே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு. பட் ஆனா அது கரியரா மாறுமான்னுலாம் நமக்கு வந்து தெரியாது. பட் ஆனா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு. ஸோ நம்மளும் இன்வெஸ்ட்மென்ட்லாம் பண்ணணுன்ற ஒரு தாட்ல தான் வந்து இருக்கு. 2024ல அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் யார வந்து இன்ஸ்பயர் பண்ணி நான் இங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேனோ, அவரு கூடயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறேன். அண்ட் தென் நான் என்ன கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நான் மக்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டனோ, அதே கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஒரு மோட்டிவேஷன்ல இருக்கவங்க கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, அதே அஜெண்டாவுல இருக்கவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு, ஸோ அதையே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரசன்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்ப வரைக்கும் அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, போய்க்கிட்டே இருக்கு. ஸோ என்னோட விஷன பொறுத்தல எல்லாருக்கும் அந்த ஃபினான்ஷியல் லிட்டரசி வந்து பார்த்தீங்கன்னா, போய் சேரணும். ஸோ அது அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல ஸ்டார்ட் பண்ணது. அந்த ஒரு நோட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மணிப்பேச்சு டீம்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தேன். ஸோ இந்த மாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆயிட்டே வந்துருச்சு. ஸோ இங்க நான் என்னலாம் நடக்கும்னு சொல்லி ஆசைப்படுறேனோ, அத விடவே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமாவே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல எப்படி போக போகுதுன்றதுலாம் அன்பிளான்டா தான் வந்து இருக்கு. பட் ஆனா போற போக்குலயே வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு நம்ம போய்க்கிட்டே இருப்போம். ஸோ இது வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டேன். ஸோ நீங்களுமே ஷேர் மார்க்கெட்ல நெக்ஸ்ட் லெவல்ல போணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. இல்ல அப்படின்னா கரியரா பர்சூவ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா, கரியரா பர்சூவ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க இந்த ஃபினான்ஸ் சம்பந்தமான ஏதோ சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்க வந்து இங்க என்ஐஎஸ்எம் சர்டிபிகேட் வந்து கிளியர் பண்ணுங்க. அப்புறம் செபில வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஒரு ரிசர்ச் அனலிஸ்டாவோ இல்ல அப்படின்னா இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசராவோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற ஆரம்பிச்சிருங்க. சோ நீங்களுமே ஷேர் மார்க்கெட்ல கரியர் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா இந்த ஒரு 2 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. ஃபுல் டைமா போறீங்க அப்படின்னா என்ஐஎஸ்எம் கிளியர் பண்ணிட்டு செபில ரெஜிஸ்டர் ஆக்கிங்க. ரிசர்ச் அனலிஸ்டாவோ இல்ல அப்படின்னா இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசராவோ இல்ல நீங்க பார்ட் டைமா தான் பண்ண பிளான் பண்றீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராவோ இல்ல அப்படின்னா ஈக்விட்டி டீலராவோ மாற ஆரம்பிச்சிருங்க. சோ இந்த மாதிரியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு.
ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கரியரா பர்சியூ பண்றவங்களுக்கு. இல்ல அப்படின்னா நான் ஷேர் மார்க்கெட்ல நான் வந்து புதுசா வந்திருக்கேன், எனக்கு எல்லாமே லேர்ன் பண்ணிக்கணும், நான் என்னோட பர்சனல் ஃபினான்ஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டா போதும், அதுக்கு அடுத்த லெவல்ல போறது அதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சனல் ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் இங்க ஷேர் மார்க்கெட் கத்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு இருக்கிற என்னோட ஓல்ட் சேனல்ஸ் வீடியோவே வந்து பாருங்க, இல்ல அப்படின்னா மணி பேச்சு வீடியோஸ் வந்து பாருங்க. அப்புறம் இங்க ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா நிறைய சேனல்ஸ் வந்து இருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்க ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் பாத்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிய வந்துடும். அப்புறம் இந்த சேனல்லயே வந்து எந்தெந்த புக்ஸ் எல்லாம் வந்து படிக்கணும் ஷேர் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு டீட்டெயிலா வந்து போட்டிருப்போம். நீங்க எந்த ஃபேஸ்ல இருக்கீங்கன்னா எந்த புக்கை படிக்கணும்ன்றதையும் இந்த சேனல்ல டீட்டெயிலா வந்து போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். நீங்க எந்த ஃபேஸ்ல இருக்கீங்க, எப்படி இருந்து எப்படி போகணும், ஒரு 10 புக்ஸ் வந்து சொல்லியிருப்போம். அந்த 10 புக்ஸை படிச்சாலே உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தின டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைச்சிரும். என்னை விடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே வந்து கிடைச்சிரும். ஸோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல எக்ஸ்பர்ட்டா வந்து ஆகிடலாம். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டது. ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. முடிஞ்ச இன்னைக்கான நாள்ல செகண்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வரும். அது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்தா வரும். ஸோ பார்க்கலாம் இப்படி வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே ப்ராப்பரா முடிஞ்சு அப்படின்னா அது வர ஆரம்பிச்சிடும். ஸோ அகைன் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ எல்லாருமே உங்களோட கோல்ஸ் நோக்கி போக ஆரம்பிங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கோல்ஸ்ல வந்து சக்சீட் ஆகணும் அப்படின்றதான் என்னோட விஷயம் வந்து இருக்கு. ஸோ பாய்.